வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமா ஒரு சில முக்கியமான அப்டேட் பாத்தீங்கன்னா இப்ப தெரியப்படுத்தியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஒரு டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது நாளைக்கு பாத்தீங்கன்னா 9000 சிறப்பு முகாம்கள் தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா தமிழக அரசால நடத்தப்பட இருக்குது. அதை தொடர்ந்து மக்களுக்கு எளிமையா இருக்கணும். இந்த வருடம் புதுசா ரேஷன் கார்டு பெற்று அப்ளை பண்ண போறவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டவர்கள் விடுபட்டவர்கள் எளிமையா அப்ளை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வகையில தமிழக அரசுல பாத்தீங்கன்னா இந்த சிறப்பு முகாம்கள் பாத்தீங்கன்னா நாளைக்கு நடத்த போறாங்க. நாளைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ நாளையிலேருந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் இருக்குது. அது மட்டும் இல்லாம நாளைக்கு விண்ணப்பிக்க போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா கொண்டு போகணும், என்னென்ன ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முக்கியமான தகவல் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இந்த வருடம் 2025 மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பாத்தீங்கன்னா விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து பாத்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வழங்கப்பட இருக்குது. ஸோ அது பாத்தீங்கன்னா சிறப்பு முகாம்லேயே பாத்தீங்கன்னா நம்ம இலவசமாக பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இருக்காங்க. வரக்கூடிய விண்ணப்பதாரர்கள் என்னென்ன ஆவணங்கள் பாத்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸோ நீங்க ஒரிஜினலையும் எடுத்துட்டு போகணும், ஜெராக்ஸையும் பாத்தீங்கன்னா நீங்க அட்டாச் பண்ணி கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஜெராக்ஸ் நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துங்க. ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், அப்புறம் மின் கட்டண ரசீது எடுத்துங்க, அப்புறம் வங்கி பாஸ்புக்கோடைய ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையோட கொண்டு போகணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது வெரிஃபிகேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், நீங்கள் நிராகரிக்கப்பட்டாலும் சரி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க. அதனால நீங்கள் கொடுக்கக்கூடிய அதாவது அந்த அப்ளிகேஷனில் கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டோட சீடாக இருக்கக்கூடிய நம்பரும், பேங்க்ல நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்ளிகேஷனில் கொடுத்துங்க. உங்களோட விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. நிராகரிக்கப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வரும். ஸோ அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அப்ளிகேஷனில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேங்க் நம்பரையும் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுக்காம கரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துங்க அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்குது. ஸோ அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், விடுபட்டவர்களாக இருக்கட்டும், இன்னும் முக்கியமாக பார்க்க போனோம்னா இந்த வருடம் புதுசாக ரேஷன் கார்டு பெற்று அப்ளை பண்ண போறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இந்த முறை பார்த்தீங்கன்னா தகுதி அடிப்படையில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய மகிழ்ச்சியான அறிவிப்பு தமிழக அரசுலேருந்து இப்போ வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமா வேற ஏதாவது அறிவிப்புகள் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.